இந்த தீபிகா போற இடத்துலலாம் விஜய் மல்லிக்கு அகைன்ஸ்டா பல பிரச்சனைகள கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த தீபிகாவோட கேரக்டர ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி தான் தொடர்ந்து ரசிகர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல அவங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க படுத்திட்டு வராங்க. நீங்களும் அதே போல நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. தீபிகா இன்ஸ்பெக்டரா சார்ஜ் எடுத்தாலும் எடுத்தாங்க. சரி கோர்ட்ல ஏதாச்சும் கேஸ பார்ப்பாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கேஸ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ ஒரு புதிய பிரச்சனைய கையில எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஐஸ்வர்யாவுமே கிட்டத்தட்ட அவங்களோட குணம் எப்படி இருக்குதோ அது போல டோட்டலா மாத்தி வச்சிருக்கிறாங்க. எப்போதுமே நாம தான் ஜெயிக்கணும், நாம தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாரி. அதுவும் மத்த குழந்தைகளெல்லாம் விட்டுறாங்க. அந்த வெண்பா மட்டும் தான் உனக்கு எதிரி. வெண்பாவ நீ முந்தணும், வெண்பாவ நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க மைண்ட் செட்ட அப்படி டோட்டலா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதால ஐஸ்வர்யாவுமே அத மண்டைக்குள்ள ஏத்திக்கிறாங்க. ஏன்னா தீபன் எவ்வளவோ நல்ல விஷயங்கள எடுத்து சொல்றாங்க. அடுத்தவங்கள நம்ம போட்டியா பார்க்கக்கூடாது. நேத்தைக்கு நம்ம விளையாடுறதுல இருந்து இன்னைக்கு நம்மளோட எஃபர்ட் நல்லா இருக்கணும்டா. நீ அப்படிதான் யோசிக்கணும். அப்பதான் நம்ம லைஃப்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா ஐஸ்வர்யா கேட்குறதா இல்ல, அப்படியெல்லாம் இல்ல டாடி, அம்மா சொல்றது தான் சரி அப்படிங்கிற மாரி இப்போ பார்த்துட்ருக்குறாங்க. இதனால தீபிகாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் செய்யுது. ஏன்னா தீபனை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா தன்னோட குழந்தை மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிறதால ஐஸ்வர்யாவை வச்சே தீபனை மடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தீபிகா மனசுக்குள்ளே திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ ஸ்கூல்லையுமே அந்த ரிலே காம்படிஷனுக்கான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த மாஸ்டர் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வெண்பாவை தான் ஸ்டார்டிங்கில் ஓட விடுறாங்க அப்படிங்கிறது இந்த தீபிகாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் என்னோட பொண்ணை விட மாட்டேங்கிறீங்க, வெண்பாவை ஏன் விடுறீங்க, நீங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க, விஜய் மல்லி உங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க, அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறதால தான் அவங்க குழந்தைக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தீபிகா இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாஸ்டரும் எவ்வளவோ அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்கிறாங்க. வெண்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படிங்கிறதால தான் நான் அவளை ஸ்டார்டிங்கில் ரன் பண்ண விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் தீபிகா கேட்குறதா இல்லை. எது எப்படி இருந்தாலுமே தீபிகா ஐஸ்வர்யா கிட்ட தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்க தான் செய்கிறாங்க. நிச்சயமாக தீபிகா இந்த காம்படிஷனில் பல பிரச்சனைகளை கொண்டு வர போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.